அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். மே மாதத்துல கிரகநிலைகள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரா யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா மக்கள் கிட்ட அது தப்பா போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல 20:45 நிமிஷத்துல ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்திருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதம் விருச்சக ராசி என்பர்களுக்கு கிரகநிலைகளின் தாக்கம் சற்று விசித்திரமானதா இருக்கும். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்துல சனியோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில. இது உங்களுக்கு ஒரு சவாலான அமைப்பா இருக்கும். மனசுக்குள்ள ஒரு விதமான போராட்டத்தை உருவாக்கும் இந்த செவ்வாய் சனி இணைவு. உங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான 10க்குரியவனான சூரிய பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார். இது ஒரு வலுவான விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இதன் மூலமா உங்களை எதிர்க்கும் யாரையும் நீங்க எளிதில் முறியடிப்பீங்க. 8ஆம் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல உச்ச சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்யறார். இந்த அமைப்பு, அதாவது 8ஆம் அதிபதி 6ல மறையறதுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத திருப்பங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமா இருக்கும். உங்க மேலாண்மை திறன், அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி உச்சத்துல இருக்கும். நீண்ட நாட்களா பெண்டிங்ல இருந்த கோப்புகளை எல்லாம் இந்த மாதத்துல வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. உங்களை பற்றி பின்னால் பேசியவங்க, பொறாமை பிடிச்சவங்க, இவங்கெல்லாம் உங்களை விட்டு தானாவே விலகுவாங்க. உங்க பேச்சாற்றலால உயர் அதிகாரிகளை கவர்ந்து புதிய சலுகைகளை நீங்க பெறுவீங்க. 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு ஒரு விரக்தி வரக்கூடிய சூழலை உண்டாக்கும். ஆனா அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. மே 11ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிலை ஓரளவுக்கு சரியாகும். தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில்ல புதிய சாஃப்ட்வேர் அல்லது டிஜிட்டல் முறைகளை புகுத்தினா லாபம் இரட்டிப்பா மாறும். திருமண வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பல காலமா காத்திருந்த வரன் இப்போ உங்களுக்கு அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா சுபமா முடியும். கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை துணையோட இருந்த கசப்பான உணர்வுகள் நீங்கும். பெண் நண்பர்கள் அல்லது தோழிகளால இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் அவங்க பிடிவாதம் உங்களுக்கு சற்று மன உளைச்சலை தரலாம். அவங்க கிட்ட கோபப்படாம பிள்ளைகளை அமைதியா கையாள முயற்சி பண்ணுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாணவர்களுக்கு படிப்புல ஒரு விதமான தொய்வு நிலை அல்லது அலட்சியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை தவிர்த்துக்கணும். மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும். உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கிறவங்க அல்லது காலேஜ் அட்மிஷன் போடுறவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காம இப்போதே எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். செவ்வாயின் தாக்கத்தினால உடல் சூடு அதிகரிக்கும். ஏன்னா மாத பிற்பாதியில உச்ச சூரியனோட இணைந்த நிலையில உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறைவார். இந்த அமைப்பினால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். செரிமான கோளாறு, பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வாயு தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு ராகுவின் தாக்கத்தினால இரவு நேரத்துல தூக்கம் சரியா வராது. வீண் பதற்றமும் கவலையும் உண்டாகலாம். நல்லா 8 மணி நேரம் தூங்குறதுக்கு பழகிக்கங்க. டைமுக்கு சாப்பிடுறது, டைமுக்கு தூங்குறது ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல உச்ச சூரியன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னதான் உடல்நல குறைவு வந்தாலுமே உடனே அதற்குரிய தகுந்த மருத்துவமும் குணமடைவதற்கான வழிவகையும் உங்களுக்கு பிறக்கும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க.
பணவரவை வச்சு பழைய கடன்களை கட்டி முடிக்க முயற்சி பண்ணுவீங்க நிறைய பேர். எவ்வளவு பணம் வந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற மனநிலை, குறிப்பா மனநிறைவு இல்லாத எண்ணம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு பிறக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் குறையும். ஆனா மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்துல சவால்களை சமாளிக்க இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல தன்வந்திரி வழிபாடு அல்லது வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. இது உங்களுக்கு தீராத உடல் உபாதைகளை, பிரச்சனைகளை குறைக்கும். தினமும் காலையில சூரியனை பார்த்து ஆதித்த ஹிருதயம் கேளுங்க அல்லது படிங்க. இது தொழில்ல இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் அல்லது பேனா வாங்கி கொடுங்க. இது உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்தை பலப்படுத்தும். மே மாதம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்களை தந்தாலுமே உங்க நிர்வாக திறமையாலையும் ஆளுமை திறனாலையும் எதையும் சமாளிப்பீங்க. அவசர முடிவுகளை தவிர்த்துக்கிறது மற்றும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது உங்களை வெற்றியாளரா மாற்றும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில 80% என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். சுயஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.